சத்தம் போட்டுதான் பேசணும்னா உங்களை விட எனக்கு சத்தமா பேச தெரியும். ஆனா இது நீங்க பேச வேண்டிய நேரம் இல்ல, நான் பேச வேண்டிய நேரம். கொஞ்சம் பேச விடுங்க. என்னத்த பேச போற? மொத்த குடும்பமும் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். யாரு செத்தா யாரு உயிரோட இருக்கா, எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். இதுக்கு மேல நீ என்னத்த சொல்லி குழப்ப போற? Will you shut up? நான் மகாலட்சுமி. இது எல்லாமே என்னோட திட்டம். இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். ஓகே? என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க எல்லாருக்குமே என் மேல கோவம் இருக்கு. என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கு கோவம் வரதா செய்யும். இவ்வளவு ஏன், உண்மையாவே இவ்வளவு கொன்னுடலான்னு கூட தோணும். ஆனா நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்? எதுக்காக உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சேன்? அதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லாம் என் மேல இருக்கிற நியாயம் புரியும். ஓ, இதுல உண்மையான காரணம் ஒண்ணு இருக்கா? கொலைக்கெல்லாம் காரணம் சொன்னா அது நியாயம் ஆகாது. யாரு கொலை பண்ணா? நான் செஞ்சது சின்ன குழப்பம்தான். அதுவும் எதுக்காக? இந்த குடும்பத்துக்காக. நான் என் உயிரன்னு நினைக்கிறேன் என் குடும்பத்துக்காக. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னா எதுக்கு இந்த கொலை நாடகம்? குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏன் இப்படி கெடுக்குறீங்க? யாரோட நிம்மதியும் கெடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. எல்லாரும் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். இந்த குடும்பத்தோட முன்னேற்றம் தான் என்னோட முன்னேற்றம்னு நினைச்சேன். இந்த குடும்பத்தோட நல்லதுதான் என்னோட நல்லதுன்னு வாழ்நாள் முழுக்கவும் நான் நினைச்சேன். இதே குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சேன். செஞ்சது அயோக்கியத்தனம். இதுல மகா மாதிரி பேச்சு வேறையா? வேணா நான்சி, நீ மேல மேல கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க. நான் மகாதா, நான் நான்சி இல்ல. ஐ அம் நாட் நான்சி. மறுபடியும் சொல்றேன், நான் மகா, உங்க வைஃப் மகா. இத்தனையும் எனக்காகவோ இல்ல ஏன் சுயநலத்துக்காகவோ நான் இதை செய்யல. என்னோட சுயநலத்துக்காக நான் இப்படி செய்யவும் மாட்டேன். இதை நீங்க நம்பிதான் ஆகணும். Will you stop it? நீ எதுக்காக செஞ்சா எனக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்காகவே செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கூடிய காரியமா இது? எவ்வளவு எமோஷன், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. எல்லாத்துக்கும் என்ன பதில் வச்சிருக்க நீ? நீ செத்துட்டோன்னு நினைச்சு எல்லாரும் கதறி அழுதமே, அந்த கண்ணீரை நீ அசிங்கப்படுத்திருக்க. அந்த பாசத்தை நீ அவமானப்படுத்திருக்க. மனசு உடைஞ்சு போய் நின்ன. மகாலட்சுமி மகாலட்சுமின்னு எத்தனை ராத்திரி தூக்கம் வராம தவிச்ச தெரியுமா? அந்த எல்லா உணர்வும் உனக்கு வேடிக்கையா இருக்கா? இல்ல சேது, நெஞ்சு கொதிக்குது அப்படியே. பொய்யே பொய்யே பொய்யே, எத்தனை பொய்யே, எவ்வளவு பித்தலாட்டம். குடும்ப நலனுக்காக ஒரு காரியத்தை செய்யறவ எமோஷன்ஸோட விளையாட மாட்டான். ஆனா நீ ஈவு இறக்கம் இல்லாம செத்து போன மாதிரி நடிச்சு எங்க கண்ணீரெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்க இல்ல? எவ்வளவு கல் மனசு, எவ்வளவு சைக்கோத்தனம். இது வெறும் தப்பு இல்ல சேது, அயோக்கியத்தனம். இதெல்லாம் மன்னிக்கவே கூடாது. சித்தி, என்னது இது? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நிஜமாவே இதெல்லாம் உங்களோட நாடகமா இருந்தா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஈஸியா அத நாடகம்னு சொல்லுதாக கேட்டா குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதின்னு கதை கட்டுதாக. இது வெறும் தப்பு இல்ல, நம்பிக்கை துரோகம். அத்தனை பேரும் அழுதோம் சித்தி, ரொம்ப நொந்து போயிட்டோம். இது என்ன மாதிரியான கேம்? இப்படி எமோஷனலா ஏமாத்தி ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? நீங்க எங்களை மட்டுமா ஏமாத்திருக்கீங்க? என்னோட டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திருக்கீங்க. ஒரு பொய்யான மரணத்தை உண்மைன்னு நம்ப வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டையே அசிங்கப்படுத்திருக்கீங்க. இது வெறும் தப்பு இல்ல, ஒரு கிரைம், குற்றம். அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சே தீரணும். ஏய், அந்த 3 பிள்ளைங்களையும் பாரு. பாரவங்கள சின்ன பிள்ளைங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எத்தனை நாள் உன்னை நினைச்சு அழுதுருக்காங்க தெரியுமா? அந்த
அந்த கண்ணீரெல்லாம் உனக்கு இலக்காரமா போச்சுல? அந்த பசங்களை கதற விட்டு இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன நல்லது செஞ்ச முடியும் உன்னால? நீ நடிச்சிருக்க, அவங்களை ஏமாத்திருக்க, ஒரு பொய்ய சொல்லி அவங்களை கதற வச்சிருக்கன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்கள அட வச்சு இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன பெருசா நல்லது பண்ண முடியும் உன்னால? மகாலட்சுமினா எப்ப வேணா என்ன வேணா செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாம யார்கிட்டயும் கலந்து பேசாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணி ஒரு குடும்பத்தையே கதறி விடுவாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன் சித்தி, நிஜமாவே நீங்க எங்க சித்தி தானா? எங்க சித்தியால இப்படிலாம் சைக்கோ மாதிரி நடந்துக்க முடியாது. எங்களுக்கு நிஜமாவே உங்க நோக்கம் என்னன்னே புரியல. நீங்க செத்து போயிட்டீங்கன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. எங்களால படிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லா கஷ்டமும் ஒரு பொய்க்காக நினைக்கிறப்போ மனசு ரொம்ப வலிக்குது சித்தி. எங்க மனசை கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படி சித்தி மனசு வந்துச்சு? நல்லா கேளு. ஆனா நீ எப்படி கேட்டாலும் அவளுக்கு உரைக்காது. சித்தி, நீங்க எங்க 3 பேருக்கும் ரோல் மாடல். ஆம்பளைங்க மட்டும்தான் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும், ஆம்பளைங்க மட்டும்தான் தைரியமா போராட முடியும், பெண்களால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பெண்களாலையும் முடியும்னு எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கத்து கொடுத்தீங்க. இப்படி பார்த்து பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் சித்தி. சித்தி மாதிரி இருக்கணும், சித்தி மாதிரி கம்பீரமா வாழணும், சித்தி மாதிரி ஒரு பிசினஸ் விமனா வாழ்க்கையில ஜெயிக்கணும், சித்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், சித்தி மாதிரி பேசணும், சித்தி மாதிரி ஆட்டிடியூட் காட்டணும். சித்தி சித்தி சித்தின்னு 1000 தடவை யோசிச்சிருக்கோம் சித்தி. எங்க மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் சித்தி இருந்திருக்கீங்க. ஆனா இவ்ளோ மோசமா, இவ்ளோ கீழ்த்தரமா எதுக்காக சித்தி எங்களை சீட் பண்ணீங்க? இப்போ உங்களை மாதிரி இருக்க நினைச்சதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு சித்தி. என் மனசுல நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தீங்கன்னு தெரியுமா? அத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு பொய் எங்க எல்லார் மனசையும் நோகடிச்சிட்டீங்க. எங்களால மன்னிக்கவும் முடியல, மன்னிக்கவும் மாட்டோம். உங்களை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல சித்தி. ஏய், அவங்க எவ்வளவு நொந்து போயிருந்தாங்கன்னா உன்னை இந்த அளவுக்கு வெறுப்பாங்க. உனக்கு இது புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கும் தெரியும். ஆளாளுக்கு கேள்வி கேட்டு சாவடிப்பீங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் நான் இத பண்ணேன். ஏன்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். கொலைக்கு கூட காரணம் சொல்லிடலாம் சித்தி. ஆனா துரோகத்துக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்களால காரணம் சொல்ல முடியாது. அம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஏய், நீ பேசாதரி. அம்மா, உங்க வீட்டு உப்ப தின்ன அந்த விசுவாசத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய், நீ கூட பேச ஆரம்பிச்சிட்டல்ல. எல்லாருக்கும் மகா இல்லைனா தைரியம் தலைக்கு மேல ஏறி இருக்க. மன்னிச்சிருங்கம்மா. பேச வேண்டியிருக்குமா. ஏன்னா என் மனசுல நீங்க அந்த அளவுக்கு உயரமான இடத்துல இருந்தீங்க. என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்காதுதான், சிடுசிடுன்னு தான் பேசுவீங்க. பல தடவை திட்டி என்னை அளவும் வச்சிருக்கீங்க. அவ்வளவு ஏன், என் தங்கச்சி படிப்புக்காக காசு கேட்டப்ப கூட தரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என் மனசுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சுமா. நீங்கள் போய் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. இத பாரு, சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு ஆள் ஆளுக்கு பேசக்கூடாது.
இது எங்க குடும்ப விஷயம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ வாயை திறந்த அடுத்த நிமிஷமே நீ வெளியே போக வேண்டியதா இருக்கும். அவங்க தான் வாயை திறக்க கூடாது, அப்போ நான் திறக்கலாம்ல. ஏய், உன்கிட்ட எல்லாம் யாரோ அபிப்பிராயம் கேட்கல. ஆனா இந்த வீட்ல நம்பர் 2 நான் தானே. நான் கட்டாயம் பேசிதான் ஆகணும், பேசதான் செய்வேன். சரி, எங்களை விடுங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கால் தூசிக்கு சமம் தான் இருக்கட்டும். ஆனா அது எப்படி தாலி கட்டின வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லாம அவரையும் அழ வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்களோட அழுகைய நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்திருப்பீங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு சொல்ல தோணலையா? வேதனைப்படாதீய, அழாதீய, நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணலையா? சொந்த வீட்டுக்காரரோட அழுகைய பார்த்து ரசிச்சியலா? என்ன மாதிரி மனசுங்க அது? ஏய், அது எங்களோட பர்சனல் விஷயம். அத பத்தி நீ பேசாத. உனக்கெல்லாம் அந்த ரைட்ஸே இல்ல. பேசிதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பிரச்சனைன்னு வந்த பிறகு அத பேசிதான் ஆகணும். அவங்கள அழ வச்சு நீங்க என்னத்த சாதிச்சிய? இல்ல இதுக்கு மேல என்னதான் சாதிக்க போறிய? குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லுதியலே, அப்படி என்னதான் செஞ்சிட்டிய? பண்ணது எல்லாமே தப்பு. பிள்ளைகளை வளர்த்த முறை தப்பு, வீட்டுக்குன்னு செஞ்ச எல்லாமே தப்பு. இவ்ளோ பெரிய மனுஷியா இருக்கியலே, நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தெரியலையா? சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல. மகாலட்சுமி ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டா. அப்போ நீங்க செத்துட்டதா சொல்லி எங்க அத்தனை பேரையும் கதற வச்சியலே, அதுக்கு பேர் என்ன? உங்களை நினைச்சு மொத்த குடும்பமும் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் என்ன பதில்? அந்த நேரத்தோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் உங்களால என்ன ஈடு தர முடியும்? சொல்லுங்க இப்போ. ஒரு மனுஷன் செய்ய நினைக்காத தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க. நடந்ததெல்லாம் நாடகம், நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு வரப்போ மனசுக்குள்ள வருதே ஒரு குருட்டு கோபம். அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? நீங்க செத்துட்டியன்னு சொன்னீங்களே, அப்ப வராத வலி வேதனை இப்ப வருது. இப்போ எல்லாருமே புண்பட்டு நிக்குதோ, அத ஒரு நாளும் உங்களால சரி பண்ண. ஏய், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி. சீதா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நினைச்சதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல குடும்பத்துக்காக செஞ்சாலாம். கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. எங்க எல்லாரோட மனநிலையும் இதே மாதிரி தான் இருக்கு. நாங்கெல்லாம் யாரு? உங்க குடும்பம், உங்க பேச்சு கேட்டு தட்டாம நடந்த குடும்பம், உங்க மேல மிகப்பெரிய மரியாதையை வச்சிருந்த குடும்பம், நீங்க என்ன சொன்னாலும் நம்பின குடும்பம். இந்த நம்பிக்கைய, இந்த மரியாதைய ஒட்டு மொத்தமா இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. இப்படி மொத்த பேரையும் அழ வச்சு பாக்குதீங்களே, இதுக்கு பேர் தான் நல்லதா? அந்த மாதிரி ஒரு நல்லது இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. உங்க மேல எப்பவுமே எனக்கு மரியாதை இருந்திருக்கு சித்தி. சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வருத்தம் வரும். முதல் தடவையா உங்களை நினைக்க எனக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு நீங்க நிஜமாவே அத சொல்லவே எனக்கு மனசு வரல. வேணாம், எங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிடுங்க சித்தி.
இதுக்கு மேல நாம ஒன்னா ஒரே வீட்ல வாழ முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எல்லாரும் பேசியாச்சா? இல்ல யாராவது பேச வேண்டியது பாக்கி இருக்கா? எஸ், நான் தான் ஒத்துக்கிட்டேனே. ஆமா, நான் போய் சொன்னேன். நான் தான் ஏமாத்தினேன். யாரு என்ன சொன்னாலும் என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லிடுறேன். நான் உங்களை ஏமாத்தினதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அந்த கல்பனா. அவ என்னோட உயிரை எடுக்க திட்டம் போட்டான். அதுக்காக ஒரு கூலி கொலைகாரனை ஏற்பாடு பண்ணா. அது உங்க யாருக்காவது தெரியுமா? ஏங்க, இவ 2 பேரையும் மாட்டி விட்டுருவா போல இருக்கே. எனக்கும் உள்ள கிடுகிடுன்னு நடுங்கிட்டு தான் இருக்கு. பாரு, எது நடந்தாலும் அவசரப்பட்டு ஒளறிடாத. எஸ், அந்த கல்பனா சாதாரண ஆள் இல்ல, பெரிய கேடி. இதோ நிக்கிறாங்களே அர்ச்சனா. இவங்கள ஒரு ரூம்ல கட்டி போட்டு அர்ச்சனாவா கல்பனா இந்த வீட்ல வாழ்ந்தா. ஆள் மாத்து வேலை டபுள் ஆக்ட் பண்ணிருக்கா. அவளுக்கு இந்த குடும்பத்து மேலயும் நம்ம பிசினஸ் மேலயும் இந்த வசதியான வாழ்க்கை மேலயும் ஒரு கண்ணு இருக்கு. என்ன கொண்டுட்டா? அர்ச்சனாவை மறைச்சிட்டா. எனக்கு அடுத்து அவதான மருமக. இந்த குடும்பத்தை ஆட்சி செய்யலாம்ல. அப்படியே தான் விரும்பினது போல வாழலான்னு பிளான் பண்ணிட்டா. அதனாலதான் என்ன கொல்ல ஏற்பாடு பண்ணிருக்கா. அதுக்குதான் நான் செத்ததா டிராமா பண்ணேன். அவ கொல்றதுக்கு முன்னாடி நான் செத்ததா டிராமா பண்ணதுனாலதான் இன்னைக்கு இப்போ உங்க முன்னாடி நான் உயிரோட இருக்கேன். புரியுதா? என் மேல நம்பிக்கை வரல இல்ல? என் மேல நம்பிக்கை வரல இல்ல? பரவாயில்ல, அதுக்கு சாட்சி இருக்கு. இதோ நிக்கிறாங்களே இந்த அர்ச்சனா, இவங்களும் இந்த சுபாஷும் தான் சாட்சி. கேட்டு பாருங்க. போச்சு, போட்டு கொடுத்துட்டா. ஏ சுபாஷ், என்னடா சொல்றா இவ? அப்படி நடந்துச்சா? அதுவும் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது சொல்லுடா. கேட்கறால, சொல்டா, சொல்லு. இல்லண்ணே, எனக்கு முன்னாடிலாம் தெரியாதுண்ணே. சத்தியமா கோர்ட்ல சீதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும்ண்ணே. என் கூட இருந்தது அர்ச்சனா இல்ல, கல்பனாங்கிறது கூட எனக்கு தெரியாதுண்ணே. என்ன மனுஷன்டா நீ? கூட இருக்கிற பொண்டாட்டிக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதவனுக்கு அவ்வளவு முட்டாளாடா நீ? சரி, கல்பனா அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஏன் நீங்க நாடகம் ஆடணும்?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போக வேண்டாம். வீட்லயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஏன் அவர்கிட்ட சொல்லல? சரி போகட்டும், அதை விட்டுருங்க. மொத்தம் 2 காரணம்னு சொன்னீங்களே, அப்போ 2வது காரணம் என்ன? எஸ், 2வது காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். அதான் என்ன காரணம்னு இப்ப கேக்குதேன். நீதான் அந்த 2வது காரணம். என்னது? நானா? அப்போ நானும் உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டேன்னு சொல்ல வரையலா? கொலையா? நீயா? உன்னாலலாம் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்ல போனா எனக்கு இணையா இந்த வீட்டுக்காக பாடுபடுறவங்கள ஒருத்தி நீ. நிச்சயம் உன் மேல அந்த பழிய நான் போட மாட்டேன். அப்போ அதுக்கு காரணம் நீதானே என்ன சொன்னீங்க? இடையில நான் உன்னோட ஜாதகத்தையும் ராமோட ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட காட்டுனேன். உன்னோட ஜாதகத்துல இருக்கிறது தப்பா இல்ல உன் வயத்துல உருவாயிருக்கிற கருவோட ஜாதகம் தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா கிரகமும் ஒண்ணு சேர்ந்து ராம பாதிக்குது.